ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு. அண்ட் பிஃபோர் தட் இப்போ நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் பிளேஸில் இருக்குது. அண்ட் மெயினில் இருக்கிறதுனால கொஞ்சம் வெஹிக்கிளோட சத்தம் அண்ட் பேர்ட்ஸோட சத்தம்லாம் உங்களுக்கு கேட்கும். ஸோ சாரி ஃபார் தட். ஸோ நாய்ஸ்னால என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் ஹெட்செட் போட்டு கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யூஸ்வலாக நமக்கு போட் நெக் அப்படின்னாலுமே ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஷோல்டர் 6.5 இன்ச்சஸும் என்னுடைய ஹார்மோல் 7 இன்ச்சஸும் எடுத்திருக்கேன். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப்பாக தான் இருக்க போகுது. அண்ட் ஹார்மோலோட இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நான் ஒரு 1.25 இன்ச்சஸ்க்கு தான் கர்வ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் ஸ்லீவ்லெஸ் கொடுக்க போகிறதுனால நான் ஃப்ரண்ட்டில் கர்வ் பண்ணல. எதாவது எக்ஸ்ட்ரா நம்ம பேக்கை விட ஃப்ரண்ட்டில் இன்னும் கொஞ்சம் குழிச்சு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை நான் பண்ணலை. பிகாஸ் நான் ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறதுனால போத் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சஸில் ஒரே மாதிரி தான் நான் அந்த ஹார்மோலை கட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹார்மோலோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டர் 6.5 இன்ச்சஸ். இப்போ நம்ம ஸ்லீவ்லெஸ்னும் போது நம்ம 6.5 இன்ச்சஸ் நான் ஷோல்டர் கொடுக்குறேன்னா அதே 6.5 இன்ச்சஸ் தான் நம்ம ஹார்மோலும் கொடுப்போம். பட் இங்கே நான் கொடுக்க போகிறது போட் நெக் அப்படிங்கிறதுனால நான் 7 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். பிகாஸ் நான் ஷோல்டர் ஸ்லோப்பிங் ஒரு 1/2 இன்ச்சஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நம்ம கொடுக்குறதுனால நமக்கு கரெக்டாக அந்த 6.5 இன்ச்சஸ் நம்ம வந்துடும். இப்போ நீங்கள் போட் நெக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்குற ஷோல்டர் வித்தை விட ஒரு 1 or 1.5 இன்ச்சஸ் நீங்கள் எப்போவுமே இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுக்கணும். பட் நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணலை. பிகாஸ் ஏன்னா நான் எனக்கு தின் ஷோல்டர் தான் ரொம்ப போட பிடிக்கும். அதனால நான் ஆக்சுவலாக நான் கொடுக்கக்கூடிய ஷோல்டரோட வித்து தான் நான் கொடுத்துருக்கேன். பட் உங்களுக்கு தின் ஷோல்டர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் தின் ஷோல்டர் போட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட ஷோல்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 1 or 1.5 இன்ச்சஸ் உங்களோட ஆக்சுவல் ஷோல்டர் வித்துலேருந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் உங்களோட நெக்கை நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ என்னோட ஷோல்டர் வித் 6.5 இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் என்னோட நெக் வித் 4.5 இன்ச்சஸும் என்னோட நெக் டெப்த் 5 இன்ச்சஸும் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஷோல்டர் 2 இன்ச் தான் இருக்குது. இப்போ கிராஸ் பீஸ் கொடுத்து நான் நெக் அண்ட் ஆர்மோல் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கரெக்டாக 1 இன்ச் தான் வரும் அந்த ஷோல்டரோட வித் இல்லையா. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட விஷ் தான். உங்களுக்கு அந்த போட் நெக் கழுத்தை ஒட்டின மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த நெக்கோட டெப்த்தை ஒரு 3 or 3.5 இன்ச்சஸ் இல்லை ஒரு 4 வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு அது கழுத்தை ஒட்டின மாதிரி வேண்டாம், கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி வரணும், அதாவது நான் ஜுவல்ஸ்லாம் போட்டால் எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 5 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் அந்த டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அது ப்ராடாக அது கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும் அந்த போட் நெக் பார்க்குறதுக்கு. இதுதான் டிப்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட போட் நெக் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட போட் நெக்கை கட் பண்ணாலே உங்களால் ஒரு பர்ஃபெக்டான போட் நெக் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் மியூசிக் போட்டுட்டு என்னோடய ஒர்க் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும். பிகாஸ் இங்கே கண்டினியூஸாக பேச முடியல. அந்த காக்கா வேறு ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க, அடிக்கடி கத்திகிட்டே இருக்குது. அது கத்தாத டைமில் தான் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்களோட வீடு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அண்ட் ஓப்பன் பிளேஸில் இருக்குது அண்ட் மெயினில் இருக்கிறதுனால இங்கே எப்போவுமே நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்த டைம்லேயுமே வீடியோ ஷூட் பண்ண முடியாது, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் சாரி. அண்ட் இப்போ நம்ம மியூசிக் போட்டுட்டு நான் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். டில் தி எண்ட் வரைக்கும் நான் அந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் எப்படி நெக்லைன் நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு. அண்ட் அந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதுலையுமே ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ அந்த ட்ரிக்குமே நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் தி எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதில் அது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஃப்யூச்சரில் க்ரியேட் பண்ணோன்னா கண்டிப்பாக எனக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் தேவை. ஸோ கைஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது, அதாவது வீடியோ முடியல, நான் கிளம்புறேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்னால் வாய்ஸை கண்டினியூ பண்ண முடியாது. அந்த காக்கா அகெயின் வந்துடுச்சு. அண்ட் திருப்பி வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.